இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நீதிபதி அவர்கள் இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில் நேரடியாக அவரை இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அப்போ இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்காது, ஜட்ஜு பயாஸ்டாக இருக்கிறாரு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சென்னையில் தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரடியாக அவர் ஒரு மாடல் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறாரு. இந்த பாருங்கள், இதை நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம். இது NDTVயில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் லைட்ஸ் த லேம்ப் அட் சென்னை ஈவெண்ட். அவர் டிசம்பர் 3 கண்டெம்ட் எடுக்கிறாருங்க. அன்னைக்கு 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லலை. ஜனவரி 6 2 நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த கண்டெம்ட் எப்படி நிற்கும் அப்படின்றதான் கேள்வி. அதை நீதிபதி சதீஷ்குமார் அவர்களும் கேட்டார். ஒரு வழக்கில் இடைக்கால உத்தரவு ஒன்று போடுறாங்க, அதுக்கப்புறம் இறுதி உத்தரவு வருதுன்னு வைங்க, இடைக்கால உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ராமரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவங்க கேட்டார் நீதிபதி சதீஷ்குமார். மெயின் இஷ்யூ அதான், அது தொடர்பாக பேசுங்க. எல்லா வழக்கையும் நான் ஜூன் 4 ஒத்தி வைக்கிறேன், அன்றைக்கி எல்லா தரப்பும் பேசுங்க, அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடலாம். ஓகே, அதே போல் நீங்கள் சஜஷன் இருந்தால் அரசு தரப்புலன்னு சொல்லுங்கள் என்று சொல்லி வழக்கை ஜூன் 4 ஒத்தி வச்சுட்டாங்க. என் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் பிறப்பித்த அத்தனை உத்தரவுகளும் ஸ்டே பண்ணிட்டாங்க. அரசு தரப்பில் ஏஏஜி ரவீந்திரன், வீரகதிரவன் எல்லாம் ஆஜரானாங்க. கோயில் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் எல்லாம் ஆஜரானாங்க. அவங்க தரப்புலையும் ராமரவிக்குமார் தரப்புலேயும் வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. எல்லாத்தையும் கேட்டு நீதிபதி அவர்கள் இந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க என்று சொல்லி, அதே போல் இன்னைக்கு கோர்ட்டு முன்னாடி உள்ள பிரச்சனை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி குறிப்பாக ஜிஆர் சுவாமிநாதனுடைய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதி சதீஷ்குமாரோடைய தலைமையின் கீழ் விசாரணைக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மீண்டும் தடை விதிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இது குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 1 கோயில் நிர்வாகம் கல்தூணில் தீபம் ஏற்றணும், கார்த்திகை தீபம் ஏற்றணும் உத்தரவு போட்டார். 3 ஏற்ற சொன்னார். 3 அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று சொல்லி CSF போலீஸ் அனுப்பி ராமரவிக்குமாரை தீபமேற்ற சொன்னார். அன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவானதால் காவல்துறை அவங்களை அனுமதிக்கலை. மறுநாள் 4 அந்த உத்தரவை மாற்றி கோயில் நிர்வாகமே தீபம் ஏற்ற சொன்னார். அப்போதும் அங்கே ஒரு கலவர சூழல் இருந்ததால் அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை. அதற்கு பிறகு வரிசையாக 2-3 உத்தரவு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் பெட்டிஷனில் போடுறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 1 தர்கா மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது என்னென்னா, ஜனவரி 6 தர்கா தரப்பிலிருந்து வருடம் நடத்துவதைப் போல் ஒவ்வொரு வருஷமும் சந்தனக்கூடு விழா நடக்கும். இந்த வருஷம் வழக்கம் போல் சந்தனக்கூடு விழா துவக்கத்தின் அடையாளமாக ஊர்வலம் போய் அந்த கொடியை வழக்கமாக 100 வருஷமாக எந்த இடத்துல ஏற்றுறாங்களோ அதே இடத்துல தர்காவுக்கு எதிரில் உள்ள பகுதியில் மரத்தில் அந்த கொடியை ஏற்றுறாங்க. அதை எதிர்த்து ராமரவிக்குமார் தரப்பு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு போட்டாங்க. ஆனால் அதே பிரச்சனையை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எடுத்து தர்கா தரப்பினர் செய்து கிரிமினல் ட்ரெஸ்பாஸு, ரேங்க் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்று சொல்லி சட்டவிரோதமாக அவர்கள் அத்துமீறி அங்கே கொடியேற்றிருக்கிறாங்க. அவங்க மேலே நீங்கள் கோயில் நிர்வாகம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணணும் என்று சொல்லி கோயில் நிர்வாகத்திலிருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டாங்க. அந்த இடத்தை பொறுத்தவரை அது தர்காவுக்கு சொந்தமான இடம். நீதிபதி அவர்கள் ஏற்கனவே தீபத்தூண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீபத்தூண் ஏரியா என்று அதை விரிவுபடுத்தி அந்த உத்தரவில் போட்டிருக்காரு. தீபத்தூண் ஏரியா முழுக்க இவங்களுக்கு கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை, சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை. 2 நீதிபதிகள் உத்தரவும் ஏற்கனவே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவும் தீபத்தூண் அந்த கல்தூண் என்ற தீபத்தூணில் தீப யாத்திரைன்னு சொன்னாங்க. அவ்வளோதான்.
நீதிபதி இதில் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து தீபத்தூன் ஏரியாவே கோயிலுக்கு சொந்தம்னு டிவிஷன் பெஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க என்று அதை விரிவுபடுத்துகிறார். ரெண்டாவது, எங்களை கேட்காம தர்கா தரப்பை விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போட சொல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க. இது தர்காவின் உரிமையை பாதிக்கிறது, வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதிக்கு புறம்பாக நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரெண்டாவது, ஒரு கண்டம் ஜூரிஸ்டிக்ஷனில் நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? ஒரு 482ல் அப்படி செய்யலாம். இல்லை கிரிமினல் ரிட்டில் உட்காந்துருந்தா ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் கேட்டால் நீதிமன்றம் உத்தரவு போடலாம். ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு அதிகார வரம்பில் ஒரு நீதிபதி தர்கா மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்றது தான் எங்கள் கேள்வி. அதற்கு எதிராகத்தான், அந்த உத்தரவுக்கு எதிராக தர்கா தரப்பில் இன்றைக்கி நாங்கள் மேல்முறையீடு தாக்கல் பண்ணோம். மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்களும் நானும் ஆஜரானோம். ரெண்டாவது பெட்டிஷன் என்னென்னா, தர்கா தரப்பில் நாங்கள் தாக்கல் செய்தது 5 பேர் பூஜை செய்வதற்கு அனுமதிங்க அப்படின்னு நீதிபதி ஒரு சஜஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் மனு தாக்கல் செஞ்சுருக்கோம். என்ன காரணம்னா, ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு எதிராக ராமரவிக்குமாரே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிலுவையில் இருக்கிற போது புதுசாக ஒரு சஜஷன் சொல்கிறது அப்படின்றது பல பிரச்சனையை உண்டாக்கும். 3 தீர்ப்பில் மிக தெளிவாக கோயில் தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு தர்கா வழியாக பாதை கேட்குறாங்க. நீதிபதி ராமையர் அவர்கள் 25/8/1923 தீர்ப்பில் நான் இடத்தை பார்வையிட்டேன். நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு தர்கா வழியாக சுற்றி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது தேவையில்லாத நேர விரயம், ஆற்றல் விரயம். அதனால் அந்த நெல்லித்தோப்புலேருந்து தர்கா வரை செல்லக்கூடிய பகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு, நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் இடது பக்கமாக போய்க்கலாம், மலை மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தர்கா இருக்கக்கூடிய மலைப்பகுதி, கொடிமரம், அந்த மொத்த மலைப்பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த பிறகு அந்த பகுதியை தீபத்தூன் ஏரியான்னு விரிவுபடுத்தி அங்கே போய் பூஜை செய்யுங்கன்றது வந்து 2 நீதிபதிகள் உத்தரவை அவமதிக்கும் விதமாக தான் அது இருக்குது. சரிங்களா? அதுக்கு அவங்களே அப்பீல் போயிட்டு இங்கே வந்து கண்டபிள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறதும் ஒரு பொருத்தமான ஒரு நடைமுறையாக இல்லை. இந்த 2 தான் 5 பேர் பூஜை செய்யணும், 2வது தர்கா மீது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றதுக்கு எதிராக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ணி இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணை வந்துச்சு. கோயில் நிர்வாகம் தரப்புலேருந்தும் அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க, எல்பிஏ போட்டிருந்தாங்க. 2 சேர்த்து பார்த்தாங்க. அவங்களும் போட்டிருக்காங்க, தர்காவும் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்பில் இருந்தும் கமிஷனர், கலெக்டர் எல்லாரும் அவங்களும் அப்பீல் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா வழக்கும் சேர்ந்து தான் வந்துச்சு. அரசு தரப்பில் ஏஏஜி ரவீந்திரன், வீரகதிரவன் எல்லாம் ஆஜரானாங்க. கோயில் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் எல்லாம் ஆஜரானாங்க. அவங்க தரப்புலையும் ராமரவிக்குமார் தரப்புலேயும் வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. எல்லாத்தையும் கேட்டு நீதிபதி அவர்கள் இந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க என்று சொல்லி, அதே போல் இன்னைக்கு கோர்ட்டு முன்னாடி உள்ள பிரச்சனை, இதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, யாரும் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் கோர்ட்டு முன்னாடி உள்ள பிரச்சனை, ஏற்கனவே 2 நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவின் மேல்முறையீட்டில் 2 நீதிபதிகள் ஒரு உத்தரவு போட்டாங்க. தனி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 1, 2025 போட்ட உத்தரவு, கோயில் நிர்வாகம் தர்கா அருகில் உள்ள கல் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணுன்னு தான். அதற்கு எதிராக டிவிஷன் பெஞ்சில் போட்டதில் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 நீதிபதிகள் அமர்வு போன ஜனவரி 6, 2026 அன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு கோயில் நிர்வாகம் அங்கே ஏற்றணும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யார் யார் போகிறது, என்ன பண்ணுறது என்பது தொடர்பாக தொல்லியல் துறை, ஏஎஸ்ஐ, அடுத்து காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், கோயில் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். தனிநபர்கள் எவரையும் அங்கே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதற்கு எதிராக ராமரவிக்குமார் அப்பீல் போயிருக்கிறார். அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில் அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்லி போட்ட உத்தரவு, அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது இங்கே போய் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறது 2 நீதிபதிகள் உத்தரவை அவமதிக்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, கண்டெம்ட்டில் ஒவ்வொன்றா இப்படி சொல்ல முடியாது. நீங்கள் பூஜை பண்ண விடுங்க, சிஎஸ்எஃப் வச்சு ராமரவிக்குமார் ஏற்றட்டும், இப்படி ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு அவங்க தரப்பு என்னன்னா, டிசம்பர் 1 ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதான் கண்டெம்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, டிசம்பர் 1 உத்தரவுக்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறையீட்டின் தீர்ப்பு வந்துருச்சு. அது இன்றைக்கி அந்த வாதங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில். தியரி ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு, அதுக்கு எதிராக அப்பீலில் 2 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை மாடிஃபை பண்ணுறாங்கன்னா எந்த தீர்ப்பு நிற்கும்? 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு தான் நிற்கும். அப்போ சிங்கிள் ஜட்ஜு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நிற்கக்கூடிய தீர்ப்பு டிவிஷன் பெஞ்ச். இது சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி மாடிஃபை பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான் நிற்கும். இறுதியாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான் நிற்கும். அப்போ தியரி ஆஃப் மெர்ஜர்னு சொல்லுவாங்க. இப்போ தியரி ஆஃப் மெர்ஜர்னா கண்டெம்ட் அங்கே வருமா? இன்றைக்கி தீர்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தில் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. முன்னாடி அவர் கண்டெம்ட் எடுக்கிற போது இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கிடையாது. அவர் டிசம்பர் 3ஆம் தேதி கண்டெம்ட் எடுக்கிறாருங்க. அன்னைக்கு 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லலை. ஜனவரி 6 2 நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த கண்டெம்ட் எப்படி நிற்கும் அப்படின்றதான் கேள்வி. அதை நீதிபதி சதீஷ்குமார் அவர்களும் கேட்டார். ஒரு வழக்கில் இடைக்கால உத்தரவு ஒன்று போடுறாங்க, அதுக்கப்புறம் இறுதி உத்தரவு வருதுன்னு வைங்க, இடைக்கால உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ராமரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவங்க கேட்டார். நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் கேட்டார். அதனால் லீகல் கொஸ்டினை நான் டிசைட் பண்ணுறேன், இது பொலிட்டிக்கல் ஃபோரமாக நீங்கள் இதை மாற்றாதீங்க அப்படின்றதான். தர்கா தரப்பில் கூடுதலாக என்ன ஒரு வாதம் வச்சோம்னா, அதாவது உச்சநீதிமன்றத்தில் 2016 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2016 5 SCC பேஜ் நம்பர் 808 சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அண்ட் ரெக்கார்ட் அசோசியேஷன் கேஸு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கேஸ்னால், மோடி அரசு பதவியேற்றவுடன் நீதிபதிகள் நியமனத்துக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. NJAC ஆக்ட்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஆக்ட். அந்த சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கறிஞர் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இது நீதித்துறையின் தனித்தன்மைக்கு எதிரான ஒரு சட்டம், இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. நீதித்துறையின் தனித்தன்மை இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு, இதை மாற்றுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் கெஹர்னு ஒரு ஜட்ஜும் 5 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. அந்த 5 நீதிபதிகளில் ஜஸ்டிஸ் கெஹர், செல்லமேஸ்வர், மதன் லோகூர், குரியன் ஜோசப், அதுக்கப்புறம் கோயல், இந்த 5 நீதிபதிகள் தான் பெஞ்சு. இப்போ சீனியர் அட்வொகேட் ஃபாலி நரிமன் கோர்ட்டில் விசாரணை துவங்குற போது ஜஸ்டிஸ் கெஹர் இதை லீட் பண்ணுற ஜட்ஜு, அதான் மூத்த நீதிபதி, ஜஸ்டிஸ் கெஹர் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நரிமன் சொல்கிறார். இப்போ அவங்க நீங்கள் அதை எழுத்துப்பூர்வமாக ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக ஃபைல் பண்ணுறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, நீதிபதி கெஹர் அவர்கள் கொலிஜியத்தில் இருக்கார், நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய கொலிஜியம் இருக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு எதிராக தான் NJAC சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் அதில் இருந்துக்கிட்டு இதை விசாரிக்கிறது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், அது அவர் பயாஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதனால் அவர் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார். இப்போ அது தொடர்பாக எல்லா தரப்பும் வாதங்களையும் கேட்டு உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை நிராகரித்தாலும் சில பிரின்சிபல்ஸ் எவால்வ் பண்ணுறாங்க, சில கோட்பாடுகளை சொல்கிறாங்க. அந்த கோட்பாடில் முக்கியமான கோட்பாடு என்னென்னா, ஒரு கோட்பாடு, ஒரு நீதிபதிக்கு அந்த வழக்கில் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட், பொருளாதார ரீதியாக ஒரு பயன் இருக்குது அப்படின்னா அவர் அந்த வழக்கை விசாரிக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிறார், அவர் விசாரிக்கவே முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிதி நிறுவனம் அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட் கேஸ் வருதுன்னு வைங்க. நிதி நிறுவனத்தில் நீதிபதி பணம் போட்டிருக்காரு அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு, அந்த கம்பெனி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தால் அதை அவர் விசாரிக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்ன அதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதி வழக்கு பொருளுடன் நேரடியாக இணைந்திருந்தால் அது ஒரு ஐடியாலஜியாக, ஆமாம், பயாஸ் பை காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவர் அதை விசாரிக்க முடியாது அப்படின்றது அந்த குறிப்பாக பினோசே பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. பினோசே பிரின்சிபல்னால் அது பினோசே என்ற வெளிநாட்டு வழக்கு, அது அந்த வழக்கில் உள்ள பிரின்சிபலை எடுத்து உச்சநீதிமன்றம் கையாண்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, when a judge has an interest or connected with a cause being espoused by one of the parties, the principle of automatic disqualification would apply. Even a reasonable likelihood or apprehension of bias is sufficient to vitiate the proceedings irrespective of proof of actual bias. ஒரு நீதிபதி வழக்கின் பொருளோடு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா, இந்த தொடர்பு இருக்க தான் அச்சம் இருக்குது, அவர் ஒரு சார்பாக செயல்பட்டுருவாரோ அப்படின்னு இருந்தால் அந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்றதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயம்.
இதை வந்து தர்கா தரப்புலேருந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஏன்னா நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சென்னையில் தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரடியாக அவர் ஒரு மாடல் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறாரு. இதை பாருங்கள், இதை நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம். இது NDTVயில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் லைட்ஸ் த லேம்ப் அட் சென்னை ஈவெண்ட் தீபம் ரோ. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜிஆர் சுவாமிநாதன் லைட்ஸ் லேம்ப் ரிசம்பிளிங் தீபத்தூன், மாதிரி தீபத்தூனில் அவர் தீபம் ஏற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசுனது, பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீதிபதி அவர்கள் இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில் நேரடியாக அவரை இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அப்போ இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்காது, ஜட்ஜு பயாஸ்டாக இருக்கிறாரு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்ற இதுதான் இன்றைக்கி நாங்கள் பெட்டிஷனில் முக்கியமாக நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, the Pinocchi case ordered a new category, that is that the judge is automatically disqualified from hearing a case where the judge is interested in a cause which is being promoted by one of the parties to the case. ஒரு நீதிபதி எப்போ ஒரு வழக்கை விசாரிப்பதிலிருந்து தகுதி இழந்தவர் ஆவார் அப்படின்னா, அந்த வழக்கின் பொருளோடு அவருக்கு ஆர்வம் இருக்குதா இருந்துச்சுன்னா அவர் வழக்கை விசாரிக்க முடியாது அப்படின்றதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இதையெல்லாம் சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதற்கப்புறம் இதே தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஜட்ஜு எப்படி இருக்குன்னு சொல்லி பெங்களூர் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. த பெங்களூர் பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் கண்டக்ட் 2022. அதை இந்த தீர்ப்பில் வந்து பேரா 70 சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, a judge shall not knowingly while a proceeding is before or could come before the judge make any comment that might reasonably be expected to affect the outcome of such proceeding or impair the manifest fairness of the process, nor shall the judge make any comment in public or otherwise that might affect the fair trial of any person or issue. நீதிபதி அவர் முன்னாடி ஒரு வழக்கு தொடர்பாக வரக்கூடிய வழக்கு தொடர்பாக வெளியில் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்றது பெங்களூர் பிரின்சிபலில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. மூணாவதாக, ஒரு நீதிபதி அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறி செயல்படக்கூடாது. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்தார். அரசியல் சட்டம் என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசை பாதுகாப்புன்றது அரசியல் சட்டம். ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சட்டத்தின் கீழ் உறுதிமொழி எடுத்த ஒரு நீதிபதி அதே சென்னை தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் சனாதன தர்மத்தை பின்பற்றி 4.5 ஆண்டுகள் நீதி பரிபாலனை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரு மத கான்செப்டை அவர் ஏற்றுக்கிட்டு சொல்கிறது அப்படின்றது அடிப்படையில் அவர் எடுத்த உறுதிமொழிக்கு நேர் எதிரானது. அதனால் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வழக்கை விசாரிப்பது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார் அப்படின்றதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி எல்லா வாதத்தையும் எங்களால் வைக்க முடியலை. இன்றைக்கி தான் முதல் நாள் விசாரணைக்கு வந்ததுனால வழக்கு என்பது நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எதுக்கு இத்தனை பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு நீதிபதி சதீஷ்குமார் கேட்டார். அவர் ஒவ்வொரு நாள் ஒரு உத்தரவு போடுறாரு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, மெயின் இஷ்யூ அதான், அது தொடர்பாக பேசுங்க. எல்லா வழக்கையும் நான் வந்து ஜூன் 4 ஒத்தி வைக்கிறேன். அன்றைக்கி எல்லா தரப்பும் பேசுங்க, அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடலாம். அதே போல் நீங்கள் சஜஷன் இருந்தால் அரசு தரப்புலன்னு சொல்லுங்கள் என்று சொல்லி வழக்கை ஜூன் 4 ஒத்தி வச்சுட்டாங்க. என் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த அத்தனை உத்தரவுகளும் ஸ்டே பண்ணிட்டாங்க. தடைங்கிற உறுதி தடை, எல்லா உத்தரவுக்கும் தடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ப்ரொசீடிங்ஸ் தடைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாளைய தினம் வர்ற வழக்கை அவர் விசாரிக்க முடியாது. ஜூன் 4 பிறகு தான் அந்த வழக்கை வாய்தா போடணும். ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு அவர் ஜிஆர் சுவாமிநாதன் வழக்கை வந்து வேறு தேதிக்கு தான் அவர் ஒத்தி வைக்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இன்றைக்கி நடந்தது நீதிமன்றத்தில். இதுதான். நன்றி.